துவங்கி இருக்கின்றோம். கோவை மாவட்டம் ராசியான மாவட்டம். இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் வேலுமணி அவர்களே, இந்த மண்ணின் மைந்தர், மாவட்ட கழக செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், உங்கள் தொகுதி எம்எல்ஏ அறிவிச்சவர் அருண்குமார் அவர்களே, என்னோடு வரி இருந்திருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அதிமுக ஆட்சி என்பது நாம் பெற்ற பிள்ளைகளை அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் வெட்டி சிறப்புலா கொண்டிருக்கிறார். சிந்தித்து பாருங்க. இந்த கவுண்டமலை மாதிரியாகட்டும் இல்லது கோவை மாநகராட்சியாகட்டும் கோவை மாவட்டத்துக்காகட்டும் எந்த ஒரு பெரிய புதிய திட்டத்தையும் இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் வரல. அண்ணா திமுக ஆட்சியில பல பாலங்கள் கவுண்டமலையிலேயே கவுண்டமலை சட்டமன்ற தொகுதியில பல பாலத்தை கட்டி கொடுத்திருக்கின்றோம், சாலைகளை கொடுத்திருக்கின்றோம். அண்ணா திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 700 உட்புற சாலைகள் சீர் செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தோம். ஆட்சிக்கு வந்தவுடனே அத்தனையும் ரத்து பண்ணிட்டாங்க. அதோட திமுக ஆட்சினாலே ஊழலாட்சி. ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சியில்தான் லஞ்ச லாவண்யம் எல்லா துறையிலும் தலைவிரித்தாடுகிறது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் வந்து திமுக ஸ்டாலின் தினந்தோறும் ஊடகத்தில் வருவாரு, பத்திரிகையில் வருவாரு, புதுசா ஒரு திட்டத்தை அறிவிப்பார். அதோட திட்டம் காணாம போயிடும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய திட்டத்தை அறிவிப்பார். அது ஒரு குழு போடுவார். குழு அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், குழு அரசாங்கம். இதுவரைக்கும் 52 குழு போட்டிருக்காங்க. 52 குழு போட்டிருக்காங்க. எப்படி மக்களை ஏமாத்துறார்கள்? போட்டோ ஷூட் போட்டு அப்படியே தொலைக்காட்சிக்கு வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களும் அதை படம் பிடிச்சு அன்றாட செய்தியை வெளியிடுவாங்க. இதுதான் கடந்த 50 மாத திமுக ஆட்சியினுடைய சாதனை. என்ன சாதனை பண்ண விலைவாசி ஏறி போச்சு, கட்டுப்படுத்த முடிஞ்சதா? மாநகராட்சி பகுதி மின் கட்டணம் 52% உயர்ந்து போச்சு. 2000 ரூபாய் மாதத்திற்கு மின் கட்டணம் கட்டுறீங்க, 5000 ரூபாய் கட்டணும். வீட்டு வரி 100%, 1000 ரூபாய் வீட்டு வரி போட்டா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். அது மட்டும் இல்ல, கடை வரி 1000 ரூபாய் நீ கட்டிட்டு இருந்தியா, 2500 ரூபாய் கடை வரி கட்ட வேணும். குடிநீர் வரி, குப்பை வரி, எல்லா வரி மேல் வரி போட்டு மக்களை வதைக்கின்றதா இந்த ஆட்சியுடைய சாதனை. ஸ்பீக்கர் அதுக்கு அதிக கட்டணம். இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற ஆட்சி தேவையா? தேவைங்களா? என்ன செஞ்சிருக்க? எப்ப பார்த்தாலும் மகளிருக்கு, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கணும். கடை வாங்கி கொடுக்குற வெக்கமா இல்ல? நீ யாரு கடை கட்டுறது? நீங்க தான் கட்ட வேணும். 1000 ரூபாய் சும்மா கொடுக்கலீங்க, வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கல, வருமானத்தை உயர்த்தி கொடுக்கல, கடன் வாங்கி கொடுக்கிறாரு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் ஸ்டாலின் அரசாங்கம். முதல் மாநிலம். இதுவரை 4,38,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாரு. 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல்வேறு ஆட்சி ஏற்பட்டது.
அந்த 73 ஆண்டு காலத்துல 5,18,000 தான் குறைவு. பல ஆட்சி இருந்தது. அண்ணா திமுக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி மாறி மாறி வந்தது. 73 ஆண்டு ஆட்சியர்கள் 5,18,000 கோடி தான் கடன். 4 ஆண்டு 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1,00,000 கோடி கடன். ஆக 5,38,000 கோடி கடனை உங்க தலையில சுமத்திட்டாங்க. ஓட்டு போட்டதுக்கு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா 7 பகுதியில நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாதனால இன்றைக்கு 5 லட்சம் கோடி கடனை திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் மீது சுமத்திருக்கின்றது. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்வார், சூப்பர் முதலமைச்சர், சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குகிற சூப்பர் முதலமைச்சர். இங்க இருக்கிற ராமசாமி, குப்புசாமி முதலமைச்சர் கூட கடன் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் சொன்னா அண்ணா திமுக ஆட்சியில் கடன் வாங்கிட்டாங்க. கொரோனா காலங்க கடுமையான நிதிகளை, ஒரு ஆண்டு வருமானம் இல்ல. நான் முதலமைச்சர் இருக்கும்போது முதல் ஆண்டு வறட்சி, குடிப்பதற்கே தண்ணி இல்ல, அதை சமாளிச்சேன். அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் புயல், கஜா புயல், அத்தனையும் நாசமாயிடுச்சு. மின்கம்பம் சாந்தி போச்சு, டிரான்ஸ்பார்மர் இல்ல, துணைமின் நிலையம் இல்ல, விவசாய பயிர்கள் அழிச்சு போச்சு, நிவாரணம் கொடுத்தேன். அடுத்தது கொரோனா, ஒருவர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க முடியல, எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தோம். 12 மாசம் வருமானமே இல்ல. அப்ப கூட விலைவாசி உயரல, மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க. விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக ஆட்சியில காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அமெரிக்காவில் கூட கொரோனா வந்த காலத்துல லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில முழு மூச்சாக இருந்து கொரோனா காலத்தில் செலவு 40,000 கோடி. இதெல்லாம் சேர்த்துதான் 5,18,000 கோடி. இன்றைக்கு அப்படி அல்ல. 2024-25 1,36,000 கோடி உபரி வருமானம். அப்படி இருக்கும்போது எது கடன் வாங்குற? எந்த பாலத்தை கட்டின? எந்த தண்ணி கொடுத்த? எந்த ரோடு போட்ட? ஒண்ணுமே இல்ல. கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு இதற்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு ஊழல்வாதிகள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார். அது மட்டுமல்ல, என்ன ஸ்டாலின் சொல்றார், இப்ப ஒரு புதுசா போட்டிருக்கார். என்னப்பா உங்களுடன் ஸ்டாலினா என்ன வீடு வீடா வரலாம். உங்களுடன் முதல்ல உங்களுடன் ஸ்டாலின் தான் நினைக்கிறேன். வீட்டுகளை திரும்பி போங்கிறார். யாருடைய பணத்தை எடுத்து ஸ்டாலின் வர உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு. அங்க வந்து கணக்கு எடுக்கிறாங்க. தயவு செய்து திமுக போன் நம்பரை கொடுத்துறாதீங்க. வீட்டுல வந்து கொள்ளையடிச்சு போயிடுவாங்க. இல்லாத போது போன் பண்ணா நீ வெளியூருக்கு சொன்னீங்களா வீட்டுல வந்துடும். அதுக்குதான் செல் நம்பர் வாங்கிட்டு இருக்காரு. வீடு வீடா வந்து எண்ணி பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டுல எப்படி இருந்தது? திமுக ஆட்சி இப்பொழுது வந்து 50 மாத காலம் ஆயிடுது. இந்த ஆட்சியில என்ன திட்டங்கள் செஞ்சாங்க, அண்ணா திமுக ஆட்சியில் என்ன திட்டங்கள் செஞ்சாங்க ஒப்பிட்டு பார்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களை வேட்பாளரை ஆதரித்து இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன்.